இது வந்து சன்ஃப்ளவர் செடி. சன்ஃப்ளவர் வந்து நம்ம சன்னை ஃபேஸ் பண்ணி இது வளரும்னுவாங்க. இது சன்னை ஃபேஸ் பண்ணி போகும். பாருங்கள், பூவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுலேருந்து தான், இந்த விதைகள்லேருந்து தான் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் எடுப்பாங்க. இது வெண்டைக்காய் செடி. புதினா இது நம்ம வீட்டுக்கு தேவையான இதை எடுத்துக்கலாம். இதில் புதினா, கற்பூரவள்ளி சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது ஜூஸ் சாறு எடுத்து குடித்தா சளி வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து பிரண்டை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கட் பண்ணும்போது கொஞ்சம் கையெல்லாம் அரிக்கும், அதனால் பார்த்து செய்யணும். எண்ணெயெல்லாம் தடவிட்டு செய்யணும். இது வந்து சீமை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது ரொம்ப சத்தானது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சமைச்சிட்டு இந்த காம்பை மட்டும் நட்டு வச்சாலுமே போதும், நல்லா வளர்ந்துடும். நம்ம வீட்டுக்கு தேவையான கீரையை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். இது வந்து காராமணி செடி. காராமணியும் நல்லா காய்க்க ஆரம்பிக்குது. இந்த பூவெலாம் வந்திருக்கு பாருங்கள். காராமணி பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து தக்காளி செடி. இது மிளகாய் செடி. மிளகாய் வந்து பழுத்திருக்கு, ஒரு 2 மிளகாய் பழுத்திருக்கு. வெத்தலை வந்து கொஞ்சம் வைக்கும்போது நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், அப்போ தான் நல்லா கொஞ்சம் செழிப்பாக வளரும். இது வந்து கத்திரிக்காய் செடி. இதில் ஒரு காய் மட்டும் விதைக்கி இருக்குது. கற்றாழை. இது வந்து நம்ம தலைமுடிக்கெலாம் போடலாம், இதை சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது கற்றாழை. துளசி செடி. இது வந்து நித்தியமல்லி. இது வந்து டெய்லி பூக்கக்கூடியதுனால இதுக்கு நித்தியமல்லின்னே பேர். மல்லிச்செடி. இது வந்து செம்பருத்தி. இதில் செடியில் என்ன பூத்து முடிஞ்சிருக்கு, இப்போ பூ இல்லை. பழுத்த இலெல்லாம் இருந்தால் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூச்சி விழும், அதை கொஞ்சம் அப்பப்போ பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். தக்காளி நல்லா உயரமாக வந்திருக்கு. சப்போர்ட்காக கை போட்டு கட்டியிருக்கு. இது வந்து நம்ம இதை ஒரு கும்பு நட்டு விட்டுருக்கலாம். இதை பாருங்கள், ஒரு காய் காய்ச்சிருக்கு. நிறைய காய்ச்சிடுச்சு. இப்போ ஒரு காய் தான் பேலன்ஸில் இருக்குது. புதினா, தக்காளி செடி கீழே புதினா வளருது, நல்லா செழிப்பாக வளருது. இதில் வந்து கீரை செடி போட்டிருக்கு பாருங்கள். கீரைலாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் பார்த்திங்கன்னா, வெந்தயம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. போட்டோன்னே சின்ன சின்ன இதுதான். வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரோஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஆட்டு சாணம் உரம் போடும்போது இது ரொம்ப நல்லா க்ரோ ஆகுது. அதேமாதிரி இதுக்கு முட்டைத்தோலும் போடணும். இதெல்லாம் போட்டால் நல்லா பூ எடுக்குது. கீரை தான் இது. ஸோ இந்தமாதிரி மாடியில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தோட்டம் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான செடிகளை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அது ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அது செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை பார்க்குறதே நமக்கு ஒரு சந்தோஷமானதாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிவிட்டு செடிகள் வச்சுக்கோங்க.